ஹலோ, நம்ம இன்னைக்கு பார்க்க போற எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா சம் அப் டு த எண்ட் டேர்ம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு ஜாமெட்ரிக்ல வந்துட்டு ஜாமெட்ரிக் சீரீஸ் அதாவது ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து நம்ம என்னவா பண்ணிட்டு இருந்திருக்கோம், அதோட எண்ட் டேர்ம், அதோட டேர்ம்ஸ், அந்த மாதிரி ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்டா எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்னா ஜாமெட்ரிக் சீரீஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஜாமெட்ரிக் சீரீஸ்ல என்ன மாதிரி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா சம் அப் டு த எண்ட் டேர்ம்ஸ். சம் அப் டு த எண்ட் டேர்ம்ஸ். எண்ட் டேர்ம்ஸ் வரைக்கும் சம் அப் பண்றதோட அந்த கான்செப்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஆக்சுவலி வந்து நம்ம கொஸ்டின் குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபார்முலாவை ரீகால் பண்ணிக்கலாமா? யா, இப்போ ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் ஏ இருக்கணும். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆர் அப்படிங்கிறது வந்து ரேஷியோ, இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது ரேஷியோ. இதுல வந்துட்டு அந்த ஆர் ஓட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 ஆர் தான் ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? சம் ஆஃப் n term is equal to a into 1 minus r power n divided by 1 minus r. r greater than 1 இருந்துச்சுன்னா அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகும். r power n minus 1 r minus 1. ஓகே, இப்போ நம்ம வந்து find the sum of the following sequence up to n terms, but both formulas are looking like the same, so no problem to use anything. Okay, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா √7 √21 3 √7 அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ இதை வேற மாதிரி மாத்தி எழுதணும்னா √7 வர மாதிரியே மாத்தி எழுதலாம். ஸோ இங்க √7 √21 எப்படி எழுதலாம்னா 7 × 3 எழுதலாம் 21 வந்து. ஸோ இப்போ இந்த 7 × 3 √7 × 3 எப்படி எழுதலாம்? √7 √3 எழுதலாம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ரேஷியோ என்னன்னு தெரியுது. ரேஷியோனா r is equal to second term divided by first term. √7 cancel, √3. Similarly, நம்ம அடுத்தது பார்த்தாலும் 3 வந்து √3 times √3 எழுதலாம். ஸோ √3 √7 cancel ஆகி √3 தான் வரும். ஸோ r ஓட வேல்யூ √3. இப்போ √3ங்கிறது வந்துட்டு is approximately equal to 1.732, so which is greater than 1. அதனால நம்ம என்ன பண்றோம், செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்றோம். So Sn is equal to first term is √7 r power n, r ஓட வேல்யூ √3 power n minus 1 divided by √3 minus 1. ஓகேவா? இப்போ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா கீழே √3 நமக்கு வரக்கூடாது. அதாவது வந்து இர்ராஷனல் நம்பர்ஸ் வந்து கீழே வரக்கூடாது. அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு. அதை நம்ம மாத்தணும்னா என்ன பண்ணலாம், நாம வந்து அதனோட கான்ஜுகேட்டரை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணி ரேஷனலைஸ் பண்ணணும். ஸோ √3 minus 1 கான்ஜுகேட் பண்ணோம் √3 plus 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ √3 plus 1 எடுத்துக்கலாம், இல்லை மைனஸ் √3 minus 1 எடுத்துக்கலாம். ஸோ எனிதிங் இஸ் யூஸ்ஃபுல். ஸோ ஆக்சுவலி வந்து √3க்கு தான் மைனஸ் போடணும். ஸோ √3க்கு மைனஸ் போட்டு ரெண்டையும் மைனஸை காமனாக வெளியிட்டோம்னா நமக்கு √3 plus 1 இருக்கும். அதாவது வந்து இதனுடைய கான்ஜுகேட், அதாவது -1 plus √3யோட கான்ஜுகேட் என்ன அப்படின்னா -1 minus √3 தான். ஸோ -1 minus √3 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம ரேஷனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப். இதுல மைனஸை காமனா வெளியெடுத்தோம்னா நமக்கு 1 plus √3 தான் வரும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம இப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா √7 √3 power n minus 1 √3 plus 1 டினாமினேட்டர்ல first one square a square minus b square. So √3 whole square minus 1 which is 3 minus 1, கீழே வந்து 2 வரும். √7/2. இதை வந்து √3க்கு பதிலாக இதை எப்படி எழுதலாம், n/2ன்னு மாற்றி எழுதலாம். 3 power n/2 minus 1 √3 plus 1. இதுதான் ஆன்சர், sum of the n terms. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம்ல பொறுத்த வரைக்கும் இதுல வந்து வேரியபிள்ஸா கொடுத்துருக்காங்க.
ஸோ வேரியபிள்ஸாக கொடுத்ததுனால வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ ரேஷியோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். r is equal to small r is equal to second term by first term which is minus a. ஓகேவா? இப்போ மைனஸ் ஏ அப்படின்னு வரும்போது இது நாட் ஈக்குவல் டு -1 சொல்றாங்க. சப்போஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு -1 ஆர்னா என்ன வரும்? ஆரோட வேல்யூ +1 மாறிடும். ஸோ ஆரோட வேல்யூ +1 இருந்தா டினாமினேட்டர் என்னவா இருக்கும்? r-1 போடும் போது 0 ஆயிரும். அப்படிங்கும் போது அது ஃபங்க்ஷனுக்கு டிஃபைன்டு கிடையாது. ஸோ தட் இஸ் Sn is not defined when r-1 equal to 0. That is r should not be equal to 0 to find Sn. அதாவது ஒரு சீரீஸ் வந்துட்டு ஒரு ஜியோமெட்ரிக் சீரீஸ் வந்துட்டு சம் ஆஃப் த வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஆர் வந்து ஒன்னா இருக்கக்கூடாது, ரேஷியோ வந்து ஒன்னா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டைம்ல தான் வந்துட்டு சம்மோட வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அதனால தான் இந்த ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு -1 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நமக்கு இந்த வேல்யூ கொடுக்கலனா கேஸ் 1 போட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு ஒரு கேஸ் எடுத்து அது டிஃபைன்டு கிடையாதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு ஏ நாட் ஈக்குவல் டு -1 ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, கொடுத்ததுனால நமக்கு நோ வரிஸ். ஸோ Sn இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1 minus a power n divided by 1 minus a, which is equal to 1 minus of minus a power n divided by 1 plus a. அவ்வளவுதான் பண்ண முடியும். நமக்கு a வேல்யூ எதுவும் கொடுக்கலாம். So this would be the answer. Next sum போலாமா? ஸோ இங்கே வந்து x cube, x power 5, x power 7 அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x வந்து நாட் ஈக்குவல் டு +or -1 கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா அதுக்கு நமக்கு வந்து ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ ரேஷியோ r is equal to second term divided by first term. So that is x power 5 minus 3 which is x square. So x square போது x square minus 1 எப்பெல்லாம் 0வா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா +or -1. அப்படிங்கும் போது நமக்கு r வந்து should not be 0 when if Sn வந்து டிஃபைன்டா இருக்கணும் அப்படின்னா r வந்து should not be equal to 1. ஸோ r 1ஆ இருந்துச்சுன்னா Sn வந்து டிஃபைன்ட் கிடையாது. அதே மாதிரி that is r -1 not equal to 0வா இருக்கும். That means x square minus 1 not equal to 0வா இருக்கணும். This implies x square not equal to -1 இருந்தா மட்டும்தான் வந்துட்டு Sn வந்து defined. ஓகே, ஸோ அதனால தான் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் கொடுக்கலன்னா நம்ம கேஸ் வைஸ் ஃபாலோ பண்ணும். சப்போஸ் எக்ஸஸ் வந்து +or -1 இல்லைன்னா டிஃபைன்டு அதோட வேல்யூ என்ன. சப்போஸ் x equal to -1 இருந்தால் என்ன ஆகும்? இட் இஸ் நாட் டிஃபைன். x equal to +1 இருந்தால் என்ன ஆகும்? இட்ஸ் நாட் டிஃபைன். அப்படின்னு 3 கேஸாக வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நமக்கு கொடுத்ததுனால ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ Sn ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ x³ 1 minus r squared or r power n ஓட வேல்யூ divided by 1 minus r ஓட வேல்யூ. So x³ is equal to 1 minus x power 2n divided by 1 minus x square. So this would be the answer. இதை நமக்கு xக்கு எந்த வேல்யூவும் கொடுக்கல, அதனால நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. That's all. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சீரீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சீரீஸ்க்கு வந்து Sn மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். குறிப்பிட்ட டேர்மோட சமேஷன் கண்டுபிடிக்கல, ஜஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு Sn மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஒரு ஃபைனைட் டேர்முக்கு சம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.